வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. தமிழ்நாடு அரசு டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர், ஓகேங்களா, இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய போஸ்டிங் இன்னும் பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய உண்மை நிலவரம் என்ன? ஸோ டிசிசியோடைய நியமனம் தொடருமா? ஸோ இந்த 2026 அந்த பெண்டிங் நியமனத்தை முடிப்பாங்களா? டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா தனியாருக்கு போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. தனியார் வசம் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் தற்காலிக ஊழியர்கள் 28,000 பேர் பார்த்திங்கன்னா தற்சமயம் எடுத்துருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஆங்காங்கே தற்காலிக ஊழியர்கள் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா பணியாற்றிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்போது தெரிய வரும். ஸோ ஏன் இந்த மாதிரி தற்காலிக ஊழியர்களுடைய அதிகளவு அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ போக்குவரத்து டிஎன்எஸ்டிசியில் இனிவரும் காலங்களில் ஆண்கள், மேல், ஃபீமேல், ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்றது ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. அது தமிழ்நாட்டு கேண்டிடேட் இருந்தால் மட்டும்தான், தமிழ்நாடுடைய ஆதார் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் இது ஃப்ரீ வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. அது வந்த உடனே பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் அதிக அளவு டிரைவர் கண்டக்டரை எடுக்க போகிறாங்க. எல்லாருமே இந்த ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ வேணால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம். அப்படி வெளியிடப்பட்டால் டிரைவரே பார்த்திங்கன்னா ஒரு 25,000 பேர் மொத்தம் எடுப்பாங்க. கண்டக்டர் ஒரு 15,000 பேர் பக்கம் எடுக்க போகிறாங்க. ஏன்னா கண்டக்டர் கூட கம்மியாக எடுப்பாங்க, ஆனால் டிரைவர் தான் அதிக அளவில் எடுப்பாங்க. ஏன்னா இலவசம் அப்படின்ட்டு வந்ததுனால கண்டக்டர் எப்படி இருந்தாலும் குறைந்த அளவு தான் பணியாற்றுவாங்க அப்படின்றது வரும். எல்லா பேருந்துகள்லையுமே ஆட்டோமேட்டட் பார்த்திங்கன்னா சென்சார் உள்ள கேட்டு, ஸோ கதவுகள் இருக்கும். ஆட்டோமேட்டடாக பார்த்திங்கன்னா பேருந்துகளுடைய ஜிபிஎஸ் எல்லாமே எங்கே போகுது அப்படின்றது எல்லாமே கண்காணிக்கப்படும். ஸோ பேருந்துகளில் உமன் சேஃப்டி பட்டன்ஸ் எல்லா தவளையுமே இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் அள்ளி கொடுத்ததுனால இது எல்லாம் வருங்காலங்களில் பேருந்துகளில் வரக்கூடிய பேருந்துகளில் இவைகளை நாம் எதிர்பார்க்க முடியும் மக்களே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இந்த 2025லேயே பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய போஸ்டிங் போடுறோன்ட்டு 3,500 பேர் போஸ்டிங் போடுறதால வெறும் 2,500 பேர் போஸ்டிங் போட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போ போஸ்டிங்கை போடுவீங்க, இன்றைக்கி போஸ்டிங் போடுவீங்களா, நாளைக்கு போஸ்டிங் போடுவீங்களா அப்படின்ட்டு கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சரிவர பதில்கள் பார்த்திங்கன்னா இன்னும் வரலை. ஸோ அந்த பெண்டிங் 850 பேருக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய 850 பேருக்கு போஸ்டிங்ஸ் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தேர்தலும் முடிவடைஞ்சாச்சு, எல்லாமே முடிவடைஞ்சிச்சு. இனி போஸ்டிங் மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பெண்டிங் போஸ்டிங்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி போக்குவரத்து கழகம் தனியார் வசம் விடப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்கள் அதிக அளவில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதுமே கடந்த 10 தினங்களில் 28,000 தற்காலிக ஊழியர்கள் அந்தந்த பணிமனைகளில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு உண்மையான தகவல் தான். நீங்கள் போய்ட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போ பணிமனைகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. டேவி பேட்ச் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேருந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கிற உண்மையான தகவலை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தற்காலிக ஓட்டுநர்கள் அதிக அளவில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இனி அதிக அளவு வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். போக்குவரத்து கழகம் தனியாருக்கு விடப்படுவதில் ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து நாம் இதுக்கு உண்டான அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து இலவசம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிக அளவில் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 2026 போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் தனக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.